ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபயர் ஜோன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெல் 24 ஹார்ஸ் சர்வைவ் 24 ஹார்ஸ் அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். சர்வைவ் 24 ஹார்ஸ் இந்த எஸ்கலேட்டர் அதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா மக்களே ஆக்சுவலாக புதுசு. நான் இந்த கேமுக்கு வந்து புதுசு மக்களே. ஸோ சரி ஓகே, புதுசுங்கிறதுனால என்னென்னா ரேண்டம் பிளேஸோட ஆடலான்னு வந்துட்டேன் மக்களே. ஆக்சுவலாக இந்த கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது. சரி ஓகே, அதனால் இந்த கேம் பிளே பற்றி கற்றுக்க, இந்த கேம் பிளே பற்றி கொஞ்சம் புரிஞ்சிக்கணும்ல மக்களே. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரேண்டம் பிளேஸோட ஆடுறேன். அப்பாடி என்னடா நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க கான்ட்ரிபியூட். ஓகேங்க, பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சனில் ஆடிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட் பர்சன் தாங்க இருக்கிறதே ரொம்ப கேவலமாக இருக்குது. மற்றபடி இந்த கேம் பிளே பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை, நல்லா தாங்க இருக்குது. சரி ஓகே, அப்படியே ஓடி போய் பார்ப்போம் என்ன என்ன ஐட்டங்களோ. இன்னாட்டின் ஃபூசன் பேங்கினி வாட்டர் பாட்டில் கிடச்சிருக்குங்க. ஓ மை காட், இதை வந்து இங்கே வந்து வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படிக்கா போயிட்டு ஏதாவது என்னது ஐட்டம். ஏய் இது என்னது? ஓகேங்க, ஏதோ மாஸ்க் மாதிரி ஏதோ கிடச்சிருக்கு. இது என்ன மாஸ்க்கு சொல்ல மாட்டேங்கிறானுங்களே. ஏங்க இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் தயவு செஞ்சு திறந்துடாதீங்க. ஏதாவது இருக்கா? இங்கே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. இதில் எதுவும் இல்லை. என்னது இது? ஓகேங்க, அங்கேயும் எதுவும் இல்லை. எதாவது இருக்கா? அவ்வளோதாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் இல்லை. இது அப்படியே திறப்போம். அப்படியே உங்கள் அப்பா ஏங்க கோஸ்ட்டுங்க. ஓ ஃபுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ இருக்குங்க, அதை அப்படியே எடுத்துப்போம். மேலே பார்த்திங்கன்னா எதாவது இருக்கா? கேசலின் சிலிண்டர் இருக்குது. மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. ஒரு பேண்டேஜுங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், இதை டக்குன்னு அப்படியே போட்டு பேண்டேஜ் எடுத்துப்போம். வேறு எதாவது இருக்கா? ஓகே, ஏதாவது எதுவும் இல்லை. ரென்ச்சுங்க. ஓகே, ரென்ச் இருக்குது. ஓ பேண்டேஜ் இருக்கா? ஓகேங்க, நான் வந்து தேடிட்டுருக்கேன், இன்ன வரைக்கும் எதுவும் கிடைக்கவில்லை. சரி இப்போ என்ன பண்ணிவிடும், அப்படியே வந்து கிளவிடுவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் வந்து செகண்ட்ஸ் கம்மியாகுது மக்களே. சரி ஓகே, முதல்ல போய்ட்டு இந்த ஆப்பிள் இது வந்து எங்கே வைக்கணுமா? இங்கே வைக்கணும். வாட்டர் பாட்டில் வந்துட்டு இங்கே வைக்கணுங்க. ஃப்ரெஞ்சு வந்துட்டு நம்ம சேஃப்டிக்காக இங்கே வச்சுப்போம். சேம் டைம் இதுவும் இங்கே வச்சுப்போங்க. ஓகே சரிங்க. பேண்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஓகே. ஃப்ளோர் வந்து க்ளோஸ் பண்ணிடலாமா? மான்ஸ்டர் வேறு வராங்க. ஸோ வேறு வழி இல்லை, இது விட்டு நம்ம கையிலே இருக்கட்டும். ஓகே, இப்போதைக்கு தேவையான தேர்ஸ்டியாக இருக்குங்க. பாட்டில் பிடிச்சி குடிச்சிடுவோம். சரி, தேர்ஸ்டி என்னடா குறைய மாட்டேங்குது? ஓகே, 84 ஆயிடுச்சுங்க. ஐயோ, ஏர் கண்டிஷனரு விரென்சர்ரா தம்பி. ஓகேங்க, ஏர் கண்டிஷனரை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்பா ஏங்க இந்த மாதிரி டைமில் தாங்க ஏர் கண்டிஷனர் இப்படி ஆகுது அப்படி ஆகுதுங்கிறானுங்க. ஐயோ, ஹெல்த்து தான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டுங்க. ஓகே, ஃபுட்டு வந்து தேவை, இப்போ தான் புரியுது. அப்படியே ஆப்பிள் வந்து சாப்பிட்றலாம். ஃபுட்டு வந்து ஏற்றிக்கலாம், கொஞ்சம் ஏற்றிக்கிட்டேன். வாட்டர் இஸ் ரைசிங் அப். புட் டவுன் த மாஸ்க்கு. ஓ மை காட், எங்கள் ஹெல்த்து குறைய போகுதுங்க, அது மட்டும் தெரிஞ்சிக்கிச்சு. வாட்டர் சர்வீஸிங்க புட் டவுன் த மாஸ்க். ஏங்க எனக்கு ஹெல்த்து குறையுதா? ஹெல்த் எப்படி பார்க்குறதுன்னு தெரில. நான் நல்ல வேலை என்கிட்ட ஏதோ மாஸ்க் இருந்துச்சுங்க, அதை வச்சு தப்பிச்சிட்டேன். ஆனால் இங்கே பாருங்க ஹெல்த்து குறையுது, எப்படி தெரியுதா?
மாஸ்க் போடாட்டி ஹெல்த்து குறையுதுங்க. ஏங்க இப்போ தெரியுது மக்களே, இங்கே பாருங்க, இந்த மாஸ்க் இருக்குல்ல, இதை போட்டால் தாங்க நீங்கள் பச்சை கலரில் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ஹெல்த்து. அது வந்து பார்த்திங்களா நமக்கு இருக்குது. அப்போடி நல்ல வேலை இந்த மாஸ்க் வந்து வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா திருப்பி எங்கேயோ கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அப்படியே தம்பிங்களா, ஃபுட்டு இருக்கா? ஃபுட்டு இங்கே தான் இருக்கா? ஃப்ரெஞ்சு தேவையில்ல, ஆல்ரெடி கிடச்சிருச்சு. ஓகே, ஃபுட்டு முதல்ல போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். சரி, ஓகே. ஓகேங்க, வந்தது. ஐயோ, எலி! அட கரப்பாக முடிச்சு எலியே, கிரிமினல் நான்சென்ஸ். அப்பா ஏங்க, கண்ட்ரி ப்ரூட் கடிச்சிக்கிட்டே இருந்திருக்குங்க. யூ இடியாட்டிக் எலியே! ஏங்க உள்ளே வந்துருச்சுங்க. ஐயோ, பேண்டேஜ் வந்து கையிலே வச்சுப்போம், ஏன்னா ஹீலர் பண்ண வந்து தேவைப்படும். அட பாப்பா, ஏப்பா இப்படி பண்ணுற? ஃபுட்டு ஐயேங்க, ஃபுட்டு எடுத்துகிட்டு வர போனால் என்ன மக்களே, இந்த எலி வந்து ஹெல்த்தை குறைச்சா கூட பரவாயில்லைங்க, இது 2 வேலையை பார்த்துடுது. அட கருமாந்திர பிடிச்ச எலியே! ஓகேங்க, எலி பக்காய் கிடைக்குது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இங்கே எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். அங்கே எதுவும் இல்லை. என்ன ஐட்டங்களோ எதுவுமே இல்லையா? ஓ மை, ஐயோ, ஹெல்த்து குறைக்குதா? ஹெல்த்தை குறைக்குதா என்ன? ஃபயர் எக்ஸ்டிஞ்சர். ஓகேங்க. ஐயோ, டைம் ஏய் அப்போடி 4 3 2 1. அப்போடி ஏங்க க்ளோஸ் பண்ணிட்டேங்க எலிவேட்டர். எப்பாடி கொஞ்ச நேரத்தில் அரலாறு விட்டாங்கடா டேய். ஏங்க வாட்ரு வேறு கம்மியாக இருக்கே. வாட்ரு வேறு நல்ல வேலை ஃபில் பண்ணி வச்சேன். கேஸ் மாஸ்க் ஏங்க, நம்மக்கிட்ட கேஸ் மாஸ்க் இல்லை மக்களே. சரி, ஓகே, பரவாயில்ல. ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. வேறு வழி இல்லை, கேஸ் மாஸ்க் என்கிட்ட இல்லைங்க. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, கேஸ் மாஸ்க் நம்மக்கிட்ட இல்லை. இந்த பொண்ணுக்கிட்ட கேஸ் மாஸ்க் இருக்குது, நமக்கு ஹெல்த்து குறையுது. ஓ மை காட். ஓகேங்க,